ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிபிஎல் ஸ்டோரி ரெமோ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யோ மாமா இருக்கியா? எவ்வளோக்கா? யா பாப்பா அதால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு. யோ யாரு? டீ ஜங்குக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கட்டிட்டே வர? என்ன ஒன்றாச்சு? எங்கே அவன்? எவன்டா? அதான் உங்கள் அருமை புத்திரன். எங்க? ஓ டேங்கா, அவன் தெரியலையே. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்னிங்கே போனான். நாளைக்கானா போவான். எப்படி இருப்பான்? நான் தான் சொல்லிட்டு தானே போனேன் வெளியே போகணுன்னு. அதனால் சார் எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பார். யோ மாமா, உனக்காத அறிவு இருக்கா? பையன் எங்கே போகிறான் வாரான் எதுவுமே தெரியல. எனக்கானு பதில் சொல்கிற? தாப்பானாயா நீனா? ஏய் இல்லைடா ஜிக்கி, அவன் இங்கே தான் போயிருப்பான். எங்கேயும் தூரமாலாம் போயிருக்க மாட்டான். நீ பார்த்த. ஹலோ, யார் அது? ஓ சொல்லுங்க பிபி, எங்கே போனீங்க? இங்கே பாரு ஜெகே, சும்மா பேபின்ட்ட எனக்கு அப்புறம் செம்மக்கம் வந்துடும். என்ன பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாட்ட? ஓ அந்த ஆள்கிட்டயா? நீ எங்கே போனேன், எங்கே ஓடுனேன்னு கேட்டுட்டு இருந்தேன். மரியாதையாக பேசிக்கோ ஜெகே. எங்கள் அப்பாட்டே நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுகிறேன். இங்கே பாரு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உனக்கு அந்த மேனஸ் கூட இல்லை. அப்படியா? சரிங்க பேபி, நாங்கள் மரியாதை கொடுக்குறது இருக்கட்டும். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போய் ஆட்டிகிட்டு வந்தீங்களா? இங்கே பாரு ஜெகி, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற. ஒரு அளவு தான் லிமிட், ஓகேவா? ஓ அப்படியா பேபி, என்ன பண்ணுவேன்? சரி கிளம்பு. எங்கே? நான் சொன்னேனே, வா ஷாப்பிங் போகணும். உனக்கு திங்ஸ் வேணும்னா நீ போடா, இனி எதுக்கு கூப்பிட்ற? ஐயோ பேபி, நீ வந்து அப்படியே எனக்கு பார்த்து அப்படியே செலெக்ஷன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா நச்சுன்னு இருக்கும். உன் மண்டியில் நச்சுன்னு போகிறாங்கள போடுறேன்டா. என்ன பேபி? நானா வர முடியாது. நீ வேறு யாரையா கூப்பிட்டு போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இதுக்கு என்ன இது கூப்பிட்ற? நீ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வருவாங்க தான். ஆனால் எனக்கு என்னோட பொண்டாட்டி செலெக்ஷன் பண்ணி தர மாதிரி வருமா? அது வேற லெவல் ஃபீல்ல. பேபி டைம் ஆச்சு, கிளம்பு. இங்கே பாரு, இன்னொரு தடவை பொண்டாட்டின்ட்டான் அடிச்சு வாயெல்லாம் அடைச்சி போடுவேண்டா. என்னடி ரொம்ப பொங்குற? பாடி பூட்டின்ட்டு வாயை உடைச்சிருவேன். நான் உன் பொண்டாட்டியாடா? ஆமாம், நீ என் பொண்டாட்டி தான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி சொன்ன, ஏப்பா நீ என்னப்பா அமைதியாக கேட்டுட்டேங்க? அவன் சொல்கிறது கரெக்டு தானே ஒரு வகையில். பா அப்படி சொல்கிறா மாமா. இது ஒன்றும் இல்லை, நீ பதறாத, உட்காரு. இங்கே பாரு ஜெகி, உனக்கு வர வாய் ரொம்ப நீளுது. அந்த வாயை என்ன பண்ண போகிற பேபி? என்னோட லிப்பு வேணுமா? எடுத்துக்கோ, இந்தாதான் இருக்குது உனக்கு தான். போடா இடியட். என்னோட இடியட் தான் பேபி. என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடு பேபி. சரி வரையா? என்னது? ஐ மீன் ஷாப்பிங்க்கு அவசரம். பாருடா, மரியாதையாக போறியா இல்லையா? எங்கே போக முடியாது பேபி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பேபி. போடா, போய் தொலைடா. ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுறானே டாடி. எம்மா எங்கம்மா போனேன்? எனக்கு வர ஆத்துறதுக்கு. ஐயோ ஜங்குக்கா, சமூகத்தில் போகிறான்டா. ஐயோ மாமா, அதுதான் எனக்கு தெரியல. இப்போ சாட்டேரியா என்ன நீ வேற ஏற்றி விட்றியா? ஐயோ டேய், அவன் என்னென்னதே தூக்கி போட்டு உடைக்கிறான்டா. போச்சு, என் பொண்டாட்டி வெளியே போனவன் வந்தானா என்னையை தூக்கி போட்டு மிதிப்பாளே. கிச்சனுக்குள்ளே டம்ளர் கிளாஸ் எல்லாம் உருளுதே. டேய் ஏதாவது பண்ணுடா. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் உயிர் கத்துறாதில்ல. ஜெகி இப்படி நைஸாக கலண்டு, ஐயோ மாமா நீயாச்சும் உன் பிள்ளையாச்சு இந்த மாதிரி பண்ணுங்கடா, நானே போய்க்கிறேன். டேய் ஜெகி, ஐயோ போயா. ஐயோ தனியாக மாட்டி விட்டு கிளம்பிட்டானே. தயாங்கு பா, மரியாதையாக போயிருங்க, அவ்வளோதான். டேய் அப்பாடா. நான் ஏதாவது சொன்னால் மட்டும் உன்னே வந்துடுவீங்க அப்பாடான்னு. அவன் உங்களை வாயாங்கிறான் போயாங்கிறான் என்னென்ன பேசுகிறான் அவங்க முன்னாடி. என்கிட்ட எவ்வளோ மோசமாக பேசுகிறான். எல்லாமே கேட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. டேய் அது என்ன செய்ய சொல்கிற? சின்ன வயசுலேருந்து பழகிட்டான்டா. என்ன பழகினா?
அது என் தங்கச்சி பையன், உனக்கு தெரியும். ரொம்ப இயர்ஸ் கழிச்சு தான் பிறந்தான். எங்கள் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டு குழந்த அவன் தான்டா. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவனை நான் மாமாவை வாடா சொல்லு போடா சொல்லு அப்படின்னு சொல்லி அவனும் என்னையே வாயா போயா வாடா போடான்னு கூப்பிட்டு அவனும் பழகிட்டான், நானும் பழகிட்டேன். என்ன செய்ய சொல்கிறேன்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவனை இதை ஒன்று சொல்லிடுங்க, போகும்போது அங்கிட்டு நம்மகிட்ட தான் கோமா ரூம் போயிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிகே டேங்கோட ஹவுஸ்க்கு வந்திருப்பார். டேங்க பார்க்குறதுக்காக அவளோட ரூமுக்கு போனால் வாசல்லே இப்படி ஸ்டாப் பண்ணி நின்றுவார் ஜிகே. அங்கே ஆப்போசிட்டில் தான் நம்மகிட்ட அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபெயிண்ட்டு வேர் பண்ணிட்டு ஷர்ட் இல்லாமல் டவலை வச்சு அவரோட ஹெட்டை தொடச்சிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு நம்ம ஜிகே தான் ஒரு நாட்டித்தனமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வேகமாக போய் டேங்க இழுத்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பார். டே விட்றா, டே பொறுக்கி விட்றா, அப்பா அம்மா, பேபி என்ன அம்மா இருக்க, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்க, டே பொறுக்கி விட்றா, பேபி அடிக்காத, வலிக்குதுல்ல அம்மாவுக்கு. யாரா மாமா, கையறா பொறுக்கி, அப்பா எங்கே இருக்கு அப்பா? அந்த ஆள் வரமாட்டான், அவன் வெளியே போயிட்டான். டேய் மரியாதையோட பேசுகிறா, அது எங்கள் அப்பாடா. அதுக்கு முன்னாடி எனக்கு என் மாமா, அப்புறம் தான் எனக்கு அப்பா. இங்கே பாரு, கையெடு. என்னடி பொண்டாட்டி துள்ளாத, மாமாவுக்கு மூங்க போதா இல்லையா? ஐயோ பொறுக்கி. டேய் தயாங்க கிளம்பிட்டு ஏயா? என்ன ரூம்குள்ளே வரும்போது கதை தட்டிட்டு வரணும்னு அறைவில்லை? அறைவு எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு கிடையாதா? ஒரு வயசு பையன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான், அவன் இப்படி தைட்டவா கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஐயோ டீ போடான்ட்டு ஜிமினா தான் இப்போ தான் கண்ணுக்குதா. காலேஜுக்கு கிளம்பிட்டீங்களா? லேட் ஆகிடுச்சி, நீங்கள் பண்ணுறத பார்த்தா இன்றைக்கி வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேய் இல்லைடா லேட் ஆகிடுச்சி, வாடா ஆமாம் லேட் ஆகிடுச்சு, வா டேய் ஜிகே வெளியே போ. வர வாடா போடாங்கிற, சரியில்லை பார்த்துக்கிறேன். போ. இங்கே பாருங்கள் ஜிகே, நீங்கள் போனீங்கன்னா தான் அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவான்னு நினைக்கிறேன். இல்லைனா அப்படி பள்ளி மாதிரி சேவத்தோடு ஒட்டிட்டு நிற்பான். அப்புறம் டைம் ஆயிரும். அப்புறம் அந்த பிரின்ஸ்பால் சொட்டை வேற வெயிலில் உட்கார வச்சிருவான். அவனை என்னைக்கு போட்டு தள்ளப்போறேன்னு தெரில, வர ஆத்துறதுக்கு. டேய் சும்மாரா. போகிறேன். என்ன மச்சான், சீனியர் மேலே ஏதோ கண்ணு வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் ஆமாம் அவர் தான் சின்ன வயசுலேயே கண்ணு வச்சிட்டாரே. உங்கள் வீட்லேயே உனக்கு தாரா வச்சு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க இவனுக்கு. நீ என்னன்னா வேணாம் நோனான்ட்டே இருக்க. அவர் உனையும் ஓகே சொல்கிற வரைக்கும் உனையும் பின்னாடியே சுற்றி வர்றாரு. பாவண்டா மச்சான் சீனியரே. என்னடா சீனியரு, அவர்லாம் காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ ஏதோ ஒயின் ஷாப் வச்சு நடத்துகிறான். டேய் ஒயின் ஷாப் இல்லைடா, அது கிளப்பு, எல்லாம் ஒரே அளவு தான்டா. சரி கேட்டேன்னு தப்பாக எடுத்துக்காத. இதுக்கு அவர் உனக்கு பிடிக்கலை? அவனும் அவன் மண்டையும் அவன் டேட்டும் என்னடா ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரே குத்தி வச்சிருக்கான். டேய் மச்சான், அது குத்தி இல்லைடா. டேய் எனக்கு பிடிக்கலடா. சரி இதான் ரீசனா? இது ரொம்ப சில்லித்தனமாக தரல உனக்கு? அது மச்சான் ரொம்ப திணறாத, வா உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ரீசனுக்காக அவர் நீ அவாய்ட் பண்ணுற, என்னன்னு தான் தெரில. சரிடா வா, டைம் ஆயிடுச்சு, காலேஜ் பண்ணும். அது உடனே இப்போ மட்டும் டைம் ஆயிருமே. வா போகலாம். மீன் 2 பேருமே இப்போ ஹால் தான் வருவாங்க. அப்போ அங்கே ஒரு கேர்ள் தான் லக்கென்றாவா. இதை பார்த்துட்டு அவங்களோட அப்பா தான், யாருமா நீ புதுசாக இருக்க? அங்கிள் ஜேகே இல்லையா? ஜேகேவா? அவனை இதுன்னு தேடிட்டு இருக்க? அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க இங்கே இருப்பான், இங்கே போக சொன்னாங்க. இருக்காரா? இங்கே இல்லை, அவன் கிளப்புக்கு போயிருப்பான். எதுக்கு அவனை தேடிட்டு இருக்கம்மா? என்ன ஆச்சு?
ஐயோ! ஒன்றும் இல்லை அங்கிள். நான் அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட். நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். இப்போ தான் ரிட்டர்ன் வந்தேன். அதான் ஜிகேயை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, கிளப்புக்கு போயிட்டானா? ஓகே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். டே மச்சான் ஜிம்மின் சொல்கிறாட்டையா? யாரா அந்த பொண்ணு? பேசுகிறதே சரியில்லை. அதான் சொன்னாலே தெளிவா, ஜேகே சீனியரோட ஃப்ரெண்டாம், காலேஜ் ஃப்ரெண்டாம். நீ பார்த்துருவ. சரியாகவும் இல்லைடா. அதானே அவர் 1-2 பொண்ணுங்க பின்னாடி சுற்றினா தானே ஞாபகம். அதான் பல பேர் இருப்பாளுங்களே. என்ன சொன்னேன்? உண்மையதான்டா சொன்னேன். கரெக்டு தான். சரி சரி, நம்மளுக்கு என்ன, வா நம்ம காலேஜ் போகலாம். வாடா போகலாம். அங்கிள், இப்போ போனால் வேறு அங்கே இருப்பாரா? ஏம்மா உடனே பார்த்தா பேசணுமா? இது முக்கியமான விஷயமா? எமர்ஜென்சியா? இல்லை, அவர்கிட்ட பேசணும் அங்கிள். இது என்ன இந்த பொண்ணு டைப்பாக பேசுது? ஜிமினா, நீ காலேஜ் போயே வருமா? ஏண்டா மச்சான்? இல்லை, ஒரு மாதிரி தெரியுது. மூட்டு வாங்க, இன்றைக்கி போல் சொட்டை சொருகிடுவான். சரி போகலாம். அவங்க 2 பேரும் கிளம்பி காலேஜ் போயிடுவாங்க. இங்கேருந்து லேடியும் ஜங்குக்கு பார்க்க போயிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் அங்கே கிளாஸ் ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஜங்குக்கு தேடி ஒரு பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணு போயிட்டாளா, என்ன ஆகிருக்கும், இதுவும் எமர்ஜென்சியா இல்லை அவள் பேசுகிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கேன்னு அவர் மைண்டுக்குள்ளே பலதே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருப்பார். இதை பார்த்துட்டு தான் நம்ம ஜிமினா, டே கருகுதுடா, ரொம்ப கருகிற வாடகைடா, சனியும் பிடிச்சவங்க ஒழுங்காக சமைக்கிறாங்களா? கருகிற வாடகை இங்கேருந்து வர மாதிரி தெரியுது. கிச்சனில் இல்லையோ? டேய் சொல்கிறா. ஏன் கத்துனேனா? எதனோட கூப்பிட்றது? எங்கே இருக்குது உன் மைண்டு? ஆள் தான் இங்கே இருக்க, உன்னோட மைண்டு எங்கேயோ இருக்கு. என்ன யோசனை பண்ணிட்டார? ஜிம்னா, அது ஒன்றும் இல்லை. அந்த கேர்ள் போயிருப்பாள். அவன் நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. அது இல்லைடா, கிளப்புக்கு போயிருப்பாளா? போயிருப்பா. ரோஜே கேட்ட என்னென்னமோ பேசியிருப்பா, கட்டி பிடிச்சிருப்பா, முத்தம் கொடுத்துருப்பா. டே ஜிமினா, வா நம்ம போகணும். எங்கடா? கிளப்புக்கு. டேய் சார் வந்துடுவார்டா. டேய் வாடா, இன்னைக்கு கட் பண்ணுறா, செவரேறி குதிச்சுட்டு போவோம். டேய்